தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வவியாபிமா பெரியவா சரணம், பெரியவா சரணம், சர்வஜா சர்வவியாபிமா பெரியவா சரணமாய பிறப்பருக்கும் பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் பெரியவா போற்றி. அபார கட சிந்தம் ஜானதம் சாந்தரப்பணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமதானம் கலியுதேவம் கஞ்சமன் யூடியூப் சேனல் பிரத்யேகமாக பிரிவாளின் பக்தருக்கு ஏற்பட்டுக் கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். ஒரு தலைப்பு அனுபவத்தார் தலைப்பு பெரியவனுக்கு பண்ணிட்டு தான் சின்னவனுக்கு பெரியவனுக்கு பண்ணிட்டு தான் சின்னவனுக்கு. இந்த சேனலில் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணுங்க, தடவை பாருங்கள். பெங்களூர்லேருந்து ஸ்ரீமதி வனஜா சந்திரமௌலி அப்படிங்கிறவளுடைய இன்டர்வியூ அதை கேட்டுட்டு தான் அதை சொல்கிறேன். இவா பரம்பரையாக காஞ்சிபுரத்தோட சம்பந்தம் இருக்குவா, நிறைய கைங்கரியங்கள் பண்ணியிருக்குவா பரம்பரையாக. இவாளுக்கு இந்த வனஜாவுக்கு 2 தம்பிகள் இருக்கா. தம்பி இவளுக்கு நெக்ஸ்ட் இவ தான் எல்டஸ்ட். இவளுக்கு அடுத்து இருக்கக்கூடிய தம்பி ஒரு லைட் மியூசிக் ட்ரூப், சினிமா பாட்டு அது பாடுற அந்த ட்ரூப்பில் இருக்கார். அதுக்கு அடுத்த தம்பி சிஏ முடிச்சுட்டு வெளிநாட்டில் அமெரிக்காலேயே எங்கே தெரில வெளிநாட்டில் ஒரு வேலை தேடின்னு இருக்காராம். இந்த சிச்சுவேஷன் ஆனால் வேலை கிடைச்சா அவர் போயிட்டாருன்னா ஒரு தடவை திரும்பி வர்றதுக்கு மினிமம் ஒரு 3-4 வருஷம் ஆகலாம். அது சாதாரணமாக நம்மளுக்கு தோன்றுறது அப்படி ஆகலாம். ஆனால் முதல் பையனுக்கு பண்ணிட்டு தானே ரெண்டாவது பையனுக்கு பண்ணணும், இதுதான். ஆனால் முதல் பையன் சினிமா அந்த மாதிரி ஃபிலிம் சாங்ஸு அந்த மாதிரி இருக்க லைட் மியூசிக் ட்ரூப்பில் இருக்கானே அப்படின்ட்டு நிறைய பேர் பேசவே வரமாட்டா, சம்மந்தமே பேச மாட்டா. அவனுக்கு கல்யாணம் ஆறுதல் டிலே ஆகின்னு. அப்படி யாராவது 1-2 பேர் யாராவது வந்தான்னா அது ஜாதகம் ஒத்து போகாது, பிரச்சனை இருக்கும். இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது. ஆனால் ரெண்டாவது பையனை அவன் இப்போ சிஏ முடிச்சுட்டான், அவனை அனுப்பணும் அவங்க அப்படின்னா அவன் கல்யாணம் பண்ணி அமுச்சு விட்டுட்டா இவாளுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். பேரண்ட்ஸுக்கெலாம் கொஞ்சம் அவனை கவனிக்கிறதுக்கு ஆள் இருப்பா, இல்லைனா அவன் அங்கே போய் தனியாக தவிக்கணும். ஆனால் பெரிய பையனுக்கு பண்ணாமல் சின்ன பையனுக்கு பண்ண முடியாது. இவ்வளோ குழப்பங்கள் இருக்குது. ஆனால் ரிலேட்டிவ்ஸ் கேட்டால் அவளாம் என்ன சொல்கிறாலாம், இதில் என்ன பெரிய இதெல்லாம் பார்த்துட்டு ஃபார்மாலிட்டி அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காத, சின்ன பையனுக்கு பண்ண, பெரியவன் ஓகேன்னு தான் சொல்கிறானா, அவனுக்கு பண்ணிவிடுவோம் பரவாயில்ல அப்படின்னு. இவனுக்கு டிலே ஆகுது, அவனுக்கு தெரியும், அவனுக்கு கொஞ்சம் மெச்சூரிட்டி, அவன் பரவாயில்லன்றான். பெரியவா ஒத்துக்கணுமே, பெரியவா ஒத்துண்டாலும் பெரியவா ஒத்துக்கணும். அதான் டைட்டிலாக போட்டிருக்கணும். பண்ணல, நான் பெரியவா சொல்கிறது தான் நான் டைட்டிலாக போடுவேன். அதுதான் இப்போ ரிலேட்டிவ்ஸ் சொல்கிறா, ஒரு குழப்பம் வருது. சரி போய் கேட்கலாம் அப்படின்ட்டு பெரியவாளை போய் கேட்க போயிருக்கா. யார் இந்த பொண்ணு தான் போயிருக்கா, வனஜா சந்திரமௌலி. அப்போ கல்யாணம் ஆகிடுத்தா அவருக்கு ஆலையன்றதை சொல்லலை. பெரியவாளை போய் தரிசனம் பண்ணி கேட்குறா. பெரியவா கிட்ட இந்த மாதிரிலாம் சொல்கிறா, ரிலேட்டிவ்ஸ்லாம் இப்படி சொல்கிறா அப்படின்றா. சொன்னவுடனே பெரியவா என்ன அட்வைஸ் கொடுப்பா அப்படின்னு பார்த்தா, பெரியவனுக்கு பண்ணிட்டு தான் சின்னவனுக்கு அப்படின்னு பெரியவா சொல்லிட்டாலாம். சரின்ட்டு திரும்பி வந்துட்டா. திரும்பி வந்தோடனே வீட்டுக்கு வந்துட்டா. ஆனால் சின்னவனுக்கு தான் ஒரு இடம் ஃபிக்ஸ் ஆச்சு. பரவாயில்ல பார்க்கலான்னு இருந்தா, அவ்வளோதான். ஏன்னா எப்படியும் கல்யாணம் ஃபஸ்ட்டான முதல் இவனுக்கு ஆன பிறகு தான் ஆகணும்னு நினைக்கிறா. ஆனால் ஒரு நிச்சயதார்த்தம் ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டா. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவளுக்கு. என்னடா அது இப்படி, அவனுக்கு நிச்சயதார்த்தம், அவனுக்கு கல்யாணம் அவன் போயிட்டானா என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. ஏன்னு கேட்டால் இப்படி ஆயிருக்கேன்ட்டு இவன் என்ன பண்ணா, பெரியவா இப்படி இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, வனஜா பெரியவா கிட்ட போய் பெரியவா கனால வந்துட்டு பெரியவா திருப்பி சொல்கிறாலாம், பெரியவனுக்கு பண்ணிட்டு தான் சின்னவனுக்குன்னு சொல்லிட்டு பெரியவா போயிட்டா போல இருக்குது. என்னடா அது இப்படி இருக்கே, பெரியவா இப்படி திருப்பி அதையே தான் சொல்கிறார், ஸ்ட்ரிக்டாக அப்படி இருக்காரு அப்படின்னு நினச்சா
திடீர்னு பார்த்தா இல்லை இவள் வந்து திருப்பி கனால வரல, திருப்பி போயிருக்காவா, போய் பெரியவாளை தரிசனம் பண்ணி விஷயத்த சொல்லியிருக்கா. இவ்வளோ அட்வைஸ் பண்ண பிறகும் பெரியவா வந்து ஏதாவது மாற்றி சொல்லுவாரா, பரவாயில்ல பண்ணிக்கோ சின்னவனுக்கு இப்போ ஆயிட்டோன்னு சொல்லுவாரான்னு பார்த்தா பெரியவா மாற்றவே இல்லை, வார்த்தையை மாற்றிருக்கார். பெரியவனுக்கு பண்ணிட்டு தான் சின்னவனுக்கு அப்படின்ட்டாராம். மாற்றவே இல்லை, பெரியவா அப்படியே இருக்கா. என்னடா அப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்துட்டான்னா அன்றைக்கி சாயங்காலமே ஒரு ஃபோன் கால் வருது இவாளுக்கு வீட்டுக்கு, லேண்ட்லைனுக்கு. நாங்கள் வந்து எங்கள் பொண்ணுக்கு பார்த்தோம், உங்கள் பிள்ளையோட ஜாதகம் ஒரு இதில் கிடச்சிது, அவனுக்கு எங்கள் பொண்ணோட ஒத்து போகிறது, நான் வந்து பேசலான் இருக்கோம் அப்படின்ட்டாலாம். அது என்றைக்குன்னு கேட்டால் இவள் வந்து ஒரு இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டா, இது நிச்சயதார்த்தம். அவள் வந்து என்ன சொல்கிறாளாம், சின்ன பையனுக்கு அவகிட்ட இவள் என்ன சொல்லியிருக்கா, பெரியவனுக்கு பண்ணிட்டு தான் இவனுக்கு கல்யாணம் பண்ணுவான். அவள் எங்களுக்கு பரவாயில்ல, நிச்சயதார்த்தம் பண்ணிவிடுவான், நீங்கள் எப்போ பண்ணாலும் கல்யாணம் ஆகட்டும்னு அவள் சொல்லி ஒத்துன்ட்டாலாம். இப்போ நிச்சயதார்த்தம் அன்னைக்கு பார்த்தா ஃபோன் கால் வருது பெரியவனுக்கு. இதெல்லாம் பெரியவா லீலை தானே, பெரியவனுக்கு பண்ணிட்டு தான் சின்னதுன்னா பெரியவா ரோல் எடுத்துட்டார், பெரியவாளுடைய பரமேஸ்வரனுடைய பொறுப்பாக எடுத்து. அவள் அன்றைக்கி கார்த்தால் வரா. அன்றைக்கி கார்த்தால் வந்து ஒரு ஃபார்மலாக வந்து தாம்பூலத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டா, முடிச்சுட்டா, நிச்சயதார்த்தம் ஆகிடுத்து. அவள் வந்து கல்யாணத்து டேட்டும் இது பண்ணி இது ப்ரொசீட் பண்ணிவிட்டு கல்யாணம் எப்போ ஆச்சோ அந்த கல்யாணம் முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து அதுக்கு அடுத்தது ரெண்டாவதாக இந்த பையனுக்கு கல்யாணம் ஆகிருக்கு. அது கேப் விட்டு தான் ஆகிருக்கு, உடனே இல்லை, ஒரு வாரம் கேப்பில் சின்ன பையனுக்கு ஆகிருக்கு. அதுக்கப்புறம் 2 பேரும் கல்யாணம் சின்ன அந்த ரெண்டாவது பையன் இப்போ வந்து தம்பி வந்து கிளம்பி ஃபாரின் போயிட்டானா. இப்போ வந்து அவன் பெரிய ஒரு பொசிஷனில் டைரக்டராக இருக்கான் ஒரு கம்பெனியில் அப்படின்னு சொல்கிறா. அப்போ வந்து பெரியவா வந்து உட்காந்த இடத்துலையே எல்லாத்தையும் முடிவு பண்ணுறாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா முதல் பையனுக்கு முடிஞ்சு தான் பெரியவனுக்கு பண்ணி தான் சின்னவனுக்கு அப்படின்னா அவர் வந்து ஒரு சன்னியாசி வந்து ஏதோ உட்காந்துட்டு ஏதோ சொல்கிறான்னு சொல்ல முடியாது. பிரத்யக்ஷ பரமேஸ்வரன் அங்கே இருந்திருக்கார் அவர் தான். அதனால தான் பெரியவனுக்கு முடிஞ்சு சின்னது அப்படின்னு. அது கனால இல்லை, நிஜமாகவே செகண்ட் டைம் போயிருக்கா. போன போது பெரியவா அதே வார்த்தை தான் சொல்லியிருக்கா, பெரியவனுக்கு பண்ணிட்டு தான் சின்னவனுக்குன்னாரு. இப்போ பெரியவனுக்கு பண்ணிட்டு தான் சின்னவனுக்கு அப்படின்னு அதே வார்த்தையை தான் சொல்லியிருக்கார், மாற்றலை. அப்போ அதேபடி தான் கல்யாணமும் ஆகிருக்கு அப்படின்றா. ஒரு வாரத்தில் அவனுக்கு முடிஞ்சு இவனுக்கு இதுவாகி பெரியவனுக்கு இவனுக்கு ஆகி அப்புறம் இவன் வந்து ஃபாரின் போயிட்டான் சின்னவன். அங்கே இப்போ டைரக்டர் லெவலில் இருக்கான்னா பெரியவா பரமேஸ்வரன். ஜெய் ஜெய்சங்கர் மகாபிரிய பாதவேச்சரம்.